பொருணை நதியாம் தாமிரபரணியின் பாதத்தில் பொருணை அருங்காட்சியகம். நெல்லாடிய நிலமெங்கே, சொல்லாடிய அவை எங்கே, வில்லாடிய களமெங்கே. பண்டைய தமிழன் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள். $67 கோடி மதிப்பீட்டில் அழகுற அமைத்து கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழகத்தின் தொன்மையான நாகரீக வளர்ச்சி, அந்த நாகரீக வரலாற்றை உலகிற்கு உணர்த்தும் விதமாக கிமு 1155 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தமிழன் பயன்படுத்திய நெல் மணிகள், அந்த விதைகள் தற்போதும் பாதுகாக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு நிரூபணமாகி இருப்பது குறித்த அது உள்ளிட்ட பல்வேறு தரவுகள், பண்டைய தமிழன் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் அங்கு அழகுற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரும்பின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றிய சிவகலை, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறிப்புகள், சங்ககால பாண்டியரின் முக்கிய உலோகமான இரும்பின் தொன்மை குறித்து அப்போது கண்டெடுக்கப்பட்ட பல் தொல் பொருட்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பொருணை ஆற்றங்கரையில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டு அருங்காட்சியகம் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை நேரில் பார்வையிட்டு அது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி கூறி பதிவை வெளியிட்டிருக்கும் நிலையில் இது குறித்த தகவல் வலைதளத்தில் வைரலாகி பெரும் பாராட்டுதலுக்கு உரியதாய் பார்க்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.